வணக்கம் மக்களே. யாருக்கெல்லாம் தொழில் தொடங்க ஆசை இருக்குது ஆனால் பணம் இல்லை அப்படின்னு கவலையில் இருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் தான் வெளியாயிருக்கு. அது என்னென்னா, ஆதார் கார்டு மூலம் 10 லட்சம் வரை கடன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் தான். இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொழில் தொடங்கி முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது, ஆனால் தொழில் தொடங்க மூலதனம் இல்லை என தவிப்பவர்களுக்காகவே மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துகிறது. அப்படி ஒரு திட்டம் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம், அதாவது பிரைம் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் புரோகிராம் PMEGP மானியத்துடன் கூடிய கடன் வழங்கும் திட்டமாகும். ஊரக மற்றும் நகர்ப்பகுதிகளில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களை உருவாக்க விரும்புபவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும். அதன் அடிப்படையில் சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவன அமைச்சகம், கதர் மற்றும் கிராம தொழில் ஆணையமான KVIC மூலம் இத்திட்டத்தினை மாநிலம் முழுவதும் செயல்படுத்தி வருகிறது. அதே போல மாநில கதர் மற்றும் கிராம தொழில் வாரியமான KVIB மற்றும் மாவட்ட தொழில் மையமான DIC மூலமாகவும் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் வேலை வாய்ப்பினை உருவாக்கும் பொருட்டு உற்பத்தி மற்றும் சேவை சார்ந்த தொழில்கள் தொடங்குவோர் இத்திட்டத்தில் மானியத்துடன் கூடிய கடன் வாங்கலாம். உற்பத்தி துறை சார்ந்த தொழில்களுக்கு ரூபாய் 25 லட்சம் வரையும், சேவை துறை சார்ந்த தொழில்களுக்கு ரூபாய் 10 லட்சம் வரையும் திட்ட மதிப்பீடு இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் வங்கி கடன் பெற முடியும். இந்த திட்டத்தில் இணைய தகுதிகள்: 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். ரூபாய் 10 லட்சத்திற்கு மேல் உற்பத்தி தொழில்கள் மற்றும் ரூபாய் 5 லட்சத்திற்கு மேல் சேவை தொழில்கள் துவங்க குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும். குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பு இதில் கணக்கில் கொள்ளப்படாது என்பதால் அனைவரும் தகுதி உடையவர்கள். அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினர், தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் இவர்களுக்கு மூலதன பங்கு 5 விழுக்காடு என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நகர்ப்புறத்தில் தொடங்கப்படும் தொழில்களுக்கு மானியமாக திட்ட மதிப்பீட்டில் 25 விழுக்காடும், ஊரக பகுதிகளில் தொடங்கப்படும் தொழில்களுக்கு 35 விழுக்காடும் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க www.kviconline.gov.in என்ற இணையதள முகவரியின் மூலம் மட்டும் விண்ணப்பிக்க முடியும். புதிதாக தொடங்கப்படும் தொழில்களுக்கு மட்டுமே இதில் கடன் கிடைக்கும். சுய உதவிக்குழுக்களை சேர்ந்தவர்களும் இதில் தொழில் தொடங்க விண்ணப்பிக்கலாம். www.kviconline.gov.in இணையதளத்திலேயே எப்படி விண்ணப்பம் செய்வது, அதற்கு திட்ட மதிப்பீடு எப்படி இருக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட விவரங்கள் உள்ளன. மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அது மட்டும் இல்லாமல் பேங்க் ரிலேட்டடான அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.